ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டல் தமிழ்நாட்டில் நடக்கிற பிராண்டட் ட்ரெஸ் சேல் எக்ஸ்போ தான் பார்க்க போகிறீங்க. இந்த எக்ஸ்போவானது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்குது. இதுக்கு அனுமதி இலவசம்தாங்க. மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்போக்குள்ளே என்ட்ரு ஆனது உடனேயே இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஏன்னா 10 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் 200 ருபீஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிளிப் கலெக்ஷன்ஸ், இயர்ரிங் கலெக்ஷன்ஸ், ஹேர் கிளிப்ஸ் வந்து ஸ்டோன் ஹேர் கிளிப்ஸு இதெல்லாமே 100ல் இருக்குது. ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் 10 ரூபா, 20, 30, 50, 100, 200. 200க்கு வந்து இந்த கவரிங் வளையல் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு தான் வந்து சேல் பண்ணாங்க. இது சூப்பராக மூவ் ஆச்சு. உள்ளே என்டர் ஆனது ஃபஸ்ட்டே இருக்கிறதுனால செமையாக மூவ் ஆச்சு. நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து சூப்பர்வான கலெக்ஷன்ஸாக இருந்தது. ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. கிளிப்பு, ஆக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸு, ஸ்டட்டு, பேங்கிள்ஸு, மற்ற குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸ், பிளாஸ்டிக் ஹேர் கிளிப்ஸாக இருக்குது, கேட்ச் கிளிப்ஸு இதெல்லாமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. அதுக்கடுத்து உள்ளே வந்தோம்னா பிராண்டட் ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூ கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. பிராண்டட் இது ஓகே, ஜென்ஸுங்களுக்கு வந்து ஓகே, நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஜென்ஸுங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து ஓகேவாக இருந்தது. ஒரு சில டிஷர்ட்ஸ் மட்டும் எனக்கு பழைய ப்ரீவியஸாக நடந்த எக்ஸ்போவில் பார்த்தது மாதிரியே வந்து இருந்தது. டிசைன்ஸு, கலெக்ஷன்ஸ் வந்து மற்றபடி ஓகே. பிராண்டட் ட்ரெஸ் சேலில் இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இந்த 400, 500, 300, 1000, 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து இருந்தது. ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஒரு சில பொருட்கள் மட்டும் ப்ரீவியஸ் எக்ஸ்போவில் வந்து பார்த்தது மாரி கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜென்ஸ் செக்ஷன் கூட ஓவராலாக ஓகே. உமன் செக்ஷனில் வந்து டிஷர்ட்ஸு, பேண்ட்டு வந்து ஓவராலாக குவாலிட்டியாக வந்து இருந்தது. டிஷர்ட், பேண்ட்டெல்லாம் ஓகேவாக இருந்தது. ஆனால் அந்த டாப்ஸ், குர்த்தீஸுன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து சாரீஸ் வச்சுருந்தாங்க. சாரீஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்போ நான் வந்து போகையில் சாரீஸ், குர்த்தீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ட்ரெண்டியாக லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா எக்ஸ்போ மட்டும் இல்லை, மற்ற ஷாப்பில் விசிட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும் அது எப்படி மாடல் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இல்லாட்டி ஓல்டு மாடலான்றது. அதனால் எனக்கு வந்து அப்படி தெரிஞ்சுது. உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓவராலாக ஜென்ஸுங்களுக்கான செக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. அதில் குவாலிட்டியும் அடிச்சுக்க முடியாது. உமன் செக்ஷனில் இந்த குர்த்தீஸு, சாரீஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக லேட்டஸ்ட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக டிஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து கலெக்ஷன் அது நல்லா தான் இருந்தது. அந்த துணி குவாலிட்டியாக இருந்தது. டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு. இந்த மேட் வந்து 2 மேட் வந்து 300 சொன்னாங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் அங்கேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. இந்த டவல்லாம் 400, அந்த மேட் வந்து 99. உங்களுக்கு இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கம்ஃபர்டர் டைப்பில் இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து 750 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பிராண்டட் ஷூஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஷூஸ் கலெக்ஷனுமே நல்லா தான் இருந்தது. கிட்ஸுங்களுக்கான டிஷர்ட்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. இன்னர் வேர்ஸும் வந்து இருந்தது.